தூக்கம் வந்துருச்சு. அப்பா கூப்பிடுறாங்க, போவோமா? போங்கம்மா, அப்பா கூப்பிடுறாங்க. வேற அவ எவ்வளவு அழகா காலை தூக்கி தூக்கி வச்சு வர்றான் பாருங்க. எவ்வளவு தூரம் வேகமா நடந்து வந்துட்டா பாருங்க. உங்களுக்கு காலை தூக்கி வச்சு நடக்க யாருமா சொல்லி கொடுத்தாங்க? இங்க பாருங்க, இன்னும் பிறண்டு படுக்கல, அதுக்குள்ள நடந்தாச்சு. காலை எட்டு வச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கோம். ஸோ ஜஸ்வின் குட்டி வந்து இன்னைக்கு நாங்கள் பார்த்து கொடுக்க போகிறோம். ஜஸ்வினோட குளிக்கிற வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க குளிக்க வைக்கிற வீடியோ போடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ டெய்லி சார் நான் எப்படி குளிக்க வைப்பேனோ அதை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமாம்மா, வளர்ந்து வந்து ஏண்டா என்னை வச்சு என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்காம இருந்தா சரிதான். ஆக்சுவலாக நாங்கள் அதை தான் நினச்சோம், எல்லாத்தையுமே குழந்தைய வச்சு காமிக்க வேணாமே அப்படின்னு நினச்சோம். ஆனால் நீங்கள் நிறைய பேர் கேட்குறதுனால நான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். இதான் ஆயில் பார்த்தா? ஆமாம், இங்கே பாருங்க, படுற பாட பாருங்க. ஏன்ப்பா இப்படி படுத்த என்னப்பா? ஒரே இதை எந்திரிச்சு நடந்துடணுமோ இன்னைக்கு? இங்கே பாருங்க, கையை பிடிச்சிக்கிட்டா. டெய்லி இந்த கூத்து தான். விட்றா, கையை விட்றா, கையை விடுமா. இங்க பாரு, டெய்லி இப்படிதான் சரி பண்ணுவான். இங்க பாருங்க, எந்திரிச்சுக்கிட்டு கிடக்குறத. இப்ப பாருங்க சிரிப்பா. நெத்தி முன்னாடி நீண்டுக்கிட்டு வந்துடும். ஸோ இப்படி மசாஜ் கொடுக்கணும், இல்லைன்னா சின்ன நெத்தியாக போயிடும், அசிங்கமாக இருக்கும். இந்த இடத்துலலாம் பல்லு தூக்கிக்கும், நல்லா அமுக்கி விடணும். இந்த சின்னலாம் இப்படி நல்லா மசாஜ் கொடுக்கணும். அழகாக இருப்பார். அப்போ தான் இந்த குட்டி மூக்கெல்லாம் எடுத்து 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 நீட்டி விடணும், நீட்டி விடணும், நீட்டி விடணும். நல்லா நீட்டு, மூக்கு மாதிரி வந்துற போகுது. ஏற்கனவே தான் சொல்றாங்க. ஏன் என் மூக்கு வந்த என்னவா? ஏமா இந்த காதுக்கு பின்னாடி எல்லாம் சூடா இருக்கும், இங்கெல்லாம் தேய்ச்சி விடணும். மசாஜ் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இது உலக நடிப்பு, இது உண்மையிலே உலக நடிப்பு. இப்பெல்லாம் சவுண்டு கூடி போச்சு, காதெல்லாம் கிண்ணுங்கும். அப்பதான் தூக்கி இப்படி வச்சிருப்போம், காதுகிட்டே கொஞ்சம் கத்திருங்க. என்னம்மா டிவியில சவுண்டு வரலையா? அப்பா சவுண்ட் வச்சு விடுங்க. அவ ஊமப்படுத்த எவ்வளவு நேரம் பாப்பா? சரி வா குளிச்சிடலாம், டைம் ஆச்சு. என்ன தேய்ச்சி ஒரு 5 minutes கழிச்சிட்டு குளிக்க வச்சிடலாம். 10 நிமிஷம் கூட இருக்கலாம், அதுக்கு மேல தேவையில்லை. நல்லா மசாஜ் கொடுத்துருந்தேன். அது சொன்னா வெறும் டிவி ஓடுதுன்னு சவுண்ட் வைக்க சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இப்படி படுக்க போட்டுட்டு நம்ம வந்து இந்த கையை வந்து இப்படி உள்ள கொடுத்து கோதி எடுத்து வச்சுக்கணும். அப்புறமா தலையை சுற்றி தண்ணி கொடுத்து வாயெல்லாம் க்ளீன் பண்ணணும். லேசாக தண்ணியை கொடுத்தோம்னா வாயை திறந்துருவாங்க, அப்படியே க்ளீன் பண்ணி விட்டுறலாம். இங்கே பாருங்க, படாத பாடுபடுறது. ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்வின் வந்து பிறந்தப்ப வாய்க்குள்ளெல்லாம் வெள்ளை வெள்ளையா ஒன்று இருந்துச்சு. அப்போ டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது அது வந்து பால் வெள்ளை, இந்த மாதிரி வாயை வந்து க்ளீன் பண்ணுங்க சரியா போயிடும். நாங்கள் அப்படியே அதே மாதிரி சரியா போயிடுச்சு. குளிப்போமாம்மா? தண்ணி என்ன தண்ணி ஊத்துற? லேசாக சூடான தண்ணி தான் ஊற்றணும். நம்ம வந்து தண்ணியை சூடு பண்ணின உடனே நம்ம கையில் இப்படி ஊற்றி பார்க்கணும். நம்ம முழங்கை வந்து இந்த மாதிரி சூடு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணியை மறுபடியும் ஆற விடணும். இந்த சூடு இருக்கணும், லேசாக வெது வெதுன்னு இந்த இடத்துல தான் ஊற்றி பார்க்கணும். சொக்களிப்போம். அதே மாதிரி நம்ம கழுத்தில் ஊற்றும் போது டக்குன்னு வாயை திறந்துருவாங்க. அதனால என்ன பண்ணணும், இந்த ஜஸ்வின் பையன்லாம் வாயை திறந்துருவான். ஸோ இந்த மாதிரி லேசாக இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி ஊற்றணும். எப்பயுமே அழுக மாட்டான் குளிக்கும்போது. ஒரே ஜாலியாக இருப்பார்.
எனக்கு குளிக்கணும்னு சொல்லிட்டா போதும், ஒரே குஷி தான். என்ன தேய்ச்சோடனே குஷி ஆயிடுவாங்க. நான் வீடியோ எடுக்கிறதுனால தான் ஜட்டி போட்டிருக்கேன், இல்லைன்னா நான் கழட்டிடுவேன். அதே மாதிரி குழந்தைக்கு என்ன சோப்பு யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. டெடி பார்ன்னு சொல்லிட்டு ஒரு சோப்பு, அது வந்து டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அந்த சோப்பு தான் யூஸ் பண்ணுறேன். ஜான்சன், ஹிமாலயா இந்த மாதிரி எதுவுமே போட வேணாம்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்ம சோப்பு போட்ட உடனே என்ன செய்வாங்கன்னா கையை கொண்டு போய் வாயில் வச்சுருவாங்க. ஸோ கையை வாயில் வைக்க விடாமல் இப்படி பிடிச்சிக்கிடணும் நம்ம. இங்க பாருங்க என்ன பாடுபடுறான்னு. அவனுக்கு எந்திரிச்சு உட்காரணும். இப்ப கையில சோப்பு போட்டுட்டு குழந்தைய வந்து கையை வாயில வைக்கவே விடக்கூடாது. இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும் நம்ம கைய. அதே மாதிரி ஊத்தும் போது லைட்டா சின்ன தூக்கிட்டு அப்படி ஊத்தணும். அவ்வளவுதான். எப்படா தண்ணி வாய்க்குள்ள கிடைக்கணும் ஆணுகிட்டு தான் இருப்பான். அப்புறமா கொஞ்சம் மேல தூக்கி இப்படி படுக்க போட்டுட்டு காலை கழுவணும். பேக் இப்பதான் அவனுக்கு நிம்மதியா இருக்கு. இப்படி நிமிர்ந்து பார்க்கலாம்ல. உன்னைய குளிக்க வைக்கிறேன்னு இன்னைக்கு நான் ரொம்ப நனைஞ்சிட்டேன், கால் தெரியாம குளிக்க வைக்கணுன்றதுக்காக. இல்லைன்னா ட்ரெஸ் எல்லாம் நல்லா மேல தூக்கிட்டு காலில் படுக்க போட்டே குளிக்க வச்சுக்கலாம். குழந்தைங்க உடம்புல அவ்வளவுலாம் அழுக்கு இருக்காது, லேசா சோப்பு போட்டாலே போதும். இனிமேதான் ரொம்ப முக்கியமான ஒரு வேலை பார்க்க போறோம். தலைவரை வந்து தலைக்கு குளிக்க வைக்க போறோம். இப்போ ஜஸ்வின் வந்து கீழே படுக்க மாட்டான். அவன் வந்து எவ்வறான்ல, அதனால வந்து நான் இப்படிதான் உட்கார வச்சு குளிக்க வைக்கிறேன். எப்பவுமே கடைசியாக தான் தலைக்கு வந்து சோப்பு போடுவேன். ஏன்னா முன்னாடியே போட்டால் வந்து சளி பிடிச்சிரும் அப்படின்ட்டு. லேசாக தண்ணி இப்படி ஊற்றிட்டு அப்படி இப்படி தள்ளி விட்டுறணும். லேசாக தண்ணியை ஊற்றிட்டு அப்படி இப்படி தள்ளி விட்டுறணும். இது வந்து சிங்கிளாக குளிக்க வச்சா இந்த மாதிரி பண்ணலாம். 2 பேராக குளிக்க வச்சா ஒருத்தர் வந்து இப்படி நெத்தியை பிடிச்சிக்கிடணும். பிடிச்சிட்டு ஒருத்தர் ஊற்ற ஊற்ற குளிக்க வச்சிடலாம். ஓகேவா? குளிச்சு முடிச்சாச்சா? குளிச்சு முடிச்சாச்சா? குளிக்க வைக்கும் போது கூட ஜாலியா இருப்பான். குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அழுவான். மூக்கு உரியறதுக்கு வந்து நம்ம வாயை வச்சு உரியாம இந்த மாதிரி டியூப் யூஸ் பண்ணிக்கலாம். சரிம்மா. மூக்கு செல்லி எப்படி பிடிச்சது? நம்ம வந்து குளிச்சுட்டு வந்த உடனே தலைக்கு வந்து சாம்பிராணி புகை போடலாம். தலைக்கு மட்டும்தான் நான் காட்டுவேன். ஆக்சுவலாக டாக்டர் வந்து காட்டவே கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. நான் தலைக்கு மட்டும்தான் காட்டுவேன். ஜஸ்வினுக்கு என்னங்கம்மா தலைக்கு மட்டும்தான் நம்ம போடுவோம். இவனுக்கு முடி இல்லை, அதனால இவனுக்கு சளி அவ்வளவா பிடிக்காது. சீக்கிரமா வந்து முடியும் காஞ்சிரும். நிறைய முடி இருக்கிற குழந்தைங்க தான் பாவம். அங்க என்ன தெரியுது? ஒரு வழியாக சாரை குளிப்பாட்டி ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் என்ன டைப்பர் யூஸ் பண்ணுறேன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து பேம்பர்ஸில் வந்து ஆலோவேரா லோஷன் சொல்லிட்டு அந்த டைப்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணேன்னா அப்பளோ டைப்பர் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணேன். ஆனால் அப்பளோ டைப்பர் பொறுத்த வரைக்கும் அது வந்து கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி சீக்கிரமாகவும் நரைஞ்சிடுற மாதிரி இருந்துச்சு யூரின். ஸோ அதனால வந்து பேம்பர்ஸில் யூஸ் பண்ணுறேன். அது போக இந்த கிளாத் டைப்பர் இது கிட்டத்தட்ட ஒரு 3 hours வரைக்கும் தாங்கும். யூரின் போனா அப்படின்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு இதை போட்டுக்கலாம். தூக்கம் சொக்கிருச்சு.
ஸோ குளிக்க வச்சதுக்கு அப்புறமா வந்து உடனே நம்ம வந்து துவட்டிக்கிட்டே ஃபீட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு இந்த பவுடர்லாம் அடிக்கிறதுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நிறைய பேர் வந்து உட்வாட்ஸ் கொடுக்குறீங்களான்லாம் கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் நான் எதுவுமே கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி இந்த வசம்பு, கிராம்பு இது எதையுமே நான் உரசியும் கொடுக்கறது இல்லை, அந்த உரசு மருந்தும் கொடுக்கறது இல்லை. ஃபீட் பண்ணிவிட்டு நல்லா துவட்டி விட்டுருவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்து டாக்டர் இந்த விட்டமின் சிரப் கொடுப்பாங்க, மல்டி விட்டமினும் அப்புறம் வந்து விட்டமின் டியும் கொடுப்பாங்க. அந்த ட்ராப்ஸை மட்டும் குளிக்க வச்ச உடனே கொடுத்துருவேன். நல்லா ஃபீட் பண்ணாலே போதும். நல்லா ஃபீட் பண்ணாலே போதும். எந்த கிளைமேட்டாக இருந்தாலும் குழந்தைங்க ஏற்றுப்பாங்க. அதே மாதிரி பவுடர் வந்து ஹிமாலயாவில் நீம் பவுடர் யூஸ் பண்ணுறேன். நார்மல் பவுடர் தான் ஹிமாலயாவில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஆனால் இந்த நீம் பவுடர் வந்து எல்லா லோக்கல்லாம் கிடைக்காது. நான் நிறைய இடத்துல கேட்டு பார்த்தேன், மெடிக்கலில் கூட இல்லை. இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன். நீம் பவுடரை பொறுத்த வரைக்கும் குழந்தைக்கு இந்த வேர்க்கூறு மாதிரி வரும்ல, அதெல்லாம் வராமல் இருக்கும். அதே மாதிரி சாதாரண பவுடருக்கு நீம் பவுடர் நல்ல வாசமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறந்தப்ப ஃபஸ்ட்டு ஒரு 30 டேஸ்க்கு வந்து தம்பிக்கு நான் என்ன யூஸ் பண்ணேன்னா, செபாமெட் இருக்குல்ல, அந்த லோஷன் தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா இப்போ வந்து ஹிமாலயா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் செபாமெட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். கொஞ்சமாக எடுத்தாலும் நல்லா அப்ளை பண்ணலாம். இது ரொம்ப லிக்யூடாக தண்ணி மாதிரி இருக்கும், நிறைய எடுத்து தேய்ச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா நான் மறுபடியும் செபாமெட் தான் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறமா வந்து காஜல் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, பேபி காஜல்னு சொல்லிட்டு இது ஒரு ஆர்கானிக் காஜல். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் க்ரையில் வாங்கினேன். இது வந்து நல்லா சீக்கிரமாக அழிக்கலாம். ரொம்ப நம்ம சாதாரண கண்மை மாதிரி ரொம்ப எண்ணெய் வச்சு தான் அழிக்கணும் அந்த மாதிரி இல்லை, லேசாக கையில் எடுத்தாலே வந்துடும். அதே மாதிரி ரொம்ப நேரம்லாம் குழந்தைக்கு இருக்காது. நம்ம வச்சு விட்டோம்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் அதுவாக அழிஞ்சிரும். ஓகே, போய் தொட்டியில் போடு. தொட்டிலில் போடுன்னு சொன்னோன்னு எந்திரிச்சிட்டா பாருங்க. ஏன்ப்பா தொட்டிலெல்லாம் தூங்க மாட்டீங்களா? கையில் தான் தூங்குவீங்களா நீங்கள்? ஓகே. ஸோ அவ்வளோதான், குளிக்க வச்ச உடனே அப்படியே தூங்கிடுவான். இப்போ தொட்டில் போட்டு ஆட்டினா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு தூங்குவார் தலைவர். கண்ணில் சொக்கி நிற்கிது தூக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்ததுனால தான் இந்த வீடியோ இன்றைக்கி உங்களுக்காக நாங்கள் கொடுத்தோம். உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.